தற்போதைய அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அதிகாரிகளுடன் மத்திய குழுவினர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாசம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாசம், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் வினிதா. கடந்த சில நாட்களுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டத்தில் ஸ்பெஞ்சல் புயல் காரணமாக அதிதீவிர கனமழை பெய்தது. மேலும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய உள்துறை அமைச்சக பேரிடர் மேலாண்மை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையில் 7 பேர் கொண்ட குழு இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த மழையால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்து மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இது குறித்து விரிவான ஆய்வை மேற்கொள்ளப்படுவார்கள் என திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த நிலையில் தற்போது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் வருவாய்த்துறை செயலர் அமுதா, நெடுஞ்சாலைத்துறை செயலர் செல்வராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் அடங்கிய குழு தற்போது விரிவான ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆய்வில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி மற்றும் விழுப்புரம் மாவட்ட எஸ்பி தீப் சுவாஜ் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள், அனைத்து துறை அதிகாரிகள் விரிவான ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த ஆய்வில் இந்த மழை பாதிப்பினால் விழுப்புரம் மாவட்டத்தில் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது, எவ்வளவு இழப்பீடு ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அந்த ஆய்வில் அவர்கள் அதிகாரிகள் தெரிவிக்கும் பாதிப்புகள் மற்றும் இழப்பீடுகள் என்ன மத்திய அரசிடம் பரிந்துரைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆய்வில் அனைத்து துறை அதிகாரிகள், அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த ஆய்வின் அறிக்கையை பொறுத்தே இந்த இழப்பிற்கான உரிய இழப்பீடு குறித்து மத்திய குழுவானது மத்திய அரசிடம் தெரிவிக்கும். அதன் பின்னரே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடும் இங்கு ஏற்பட்டுள்ள இழப்பீட்டுக்கான உரிய நிதியும் வழங்கப்படும் என கூறப்படுகிறது. இந்த ஆய்வில் பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டு தற்போது ஈடுபட்டு வருகின்றார்கள். புனிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.